எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X2 ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் வரல. நம்ம Flipkartல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் தான் இந்த பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம பாக்ஸோட ஓவர்வியூ பார்க்கலாம். பேக் சைடு நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. நாங்கள் வாங்கினது 8GB RAM 256GB வேரியன்ட் ப்ளூ கலர் வாங்கியிருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா பேக் சைடு எதுவுமே போடல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு Poco X2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே நமக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் கோட் பண்ணது கிட்டத்தட்ட 21,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஆனா 8GB RAM 256 பார்த்தீங்கன்னா நீங்க Flipkartல 20,000 rupeesக்கு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல போக்கோவோட ஒரு சிக்னேச்சர் கலரான எல்லோ கலர் இருக்கு. ஸோ அந்த எல்லோ கலர் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டியே 120 Hz டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ 120 Hz டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உள்ள நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு ஒரு கிளியர் கேஸும் கொடுத்துருக்காங்க. கேஸ் கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்ததுக்கு போக்கோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். அதுக்கப்புறம் நமக்கு Poco X2 தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ Poco X2 பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு அவ்வளோ வெயிட்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு வெயிட் பேலன்சிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை பக்கத்தில் வச்சுட்டு உள்ள வேற நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உள்ள நமக்கு ஒரு 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஷாமி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் பண்டில் பண்ணியிருக்காங்க 27 வாட். அப்புறம் நம்மளுக்கு ஒரு USB டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர பாக்ஸில் நம்மளுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம ஃபோனையும் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கேமரா லேஅவுட் ஓரளவுக்கு 3D மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே நம்மளுக்கு சுத்தமாக பம்பே இல்லை. நம்மளுக்கு அது ஒரு இலூஷன் அப்படின்னு சொல்லலாம். தொட்டு பார்த்தா நம்மளுக்கு அங்கே பம்பே இல்லை. ஸோ இப்போ நம்ம கேஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ கேஸ் நம்மளுக்கு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. போக்கோ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபோனை செட் பண்ணிட்டு வரதுக்குள்ள நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 6.67 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது AMOLED டிஸ்பிளேல வெறும் ஒரு IPS LCD பேனல் தான். ஆனால் 120 Hz சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு டியூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடில் 4 கேமரா இருக்கு. ஒன்று 64 மெகா பிக்சல் கேமரா, அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போக்கோ பிராண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொரில்லா கிளாஸ் பேக் தான். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வால்யூம் அப் பட்டன் இருக்கு, வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு, பவர் பட்டன் இருக்கு. பிளஸ் பவர் பட்டன்ல நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே இருக்கு. இதில் நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு நானோ சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். கண்டிப்பாக நல்ல விஷயம். நமக்கு எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கொடுத்தது ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அதுக்கப்புறம் கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. USB டைப் C போர்ட் இருக்குது. அப்புறம் நமக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர நமக்கு கீழே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேலே நம்மளுக்கு ஒரே ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக IR பிளாஸ்ட் ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஒரு சாஃப்ட்வேரோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 11 பேஸ்ட் ஆன் Android 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த போக்கோ லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோ ஃபோன்ஸ்லாம் நமக்கு இப்போ போக்கோ லான்ச்சர் தான் கொடுத்துட்ருக்காங்க. சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹலோ ஆப், இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஆப் இருக்குது. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கானா ஆப் இருக்கு. ஸோ கானா நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏன் அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொடுக்கலன்னு சொல்லி சத்தியமா தெரியல. ஃபேஸ்புக் கூட நம்மளால அன்இன்ஸ்டாலே பண்ண முடியல. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ண மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 120 Hz ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் AMOLEDல ஃபீல் பண்ற அளவுக்கு நமக்கு LCDல அந்த ஃபீலிங் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் நமக்கு கம்பேர் பண்ணும்போது 60 Hz கம்பேர் பண்ணும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அபவுட் ஃபோனில் போகலாம். அபவுட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நமக்கு 10ல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம். லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். MIUI வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா MIUI 11 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோ ஃபோனால் நமக்கு தியரியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரக்கூடாது. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். மற்றபடி வாங்கினீங்கன்னா நான் அங்கே வாங்கினது 8GB RAM வேரியன்ட், அப்புறம் 256GB
வேரியன்ட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து 5G வைஃபை எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எய்தர் 120Hz வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 60Hz வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 90Hz வைக்கிற செட்டிங் வந்து கொடுக்கவே இல்லை. மேபி 90Hz வைக்கிற செட்டிங் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ட் சிஸ்டம் வைட் டார்க் மோட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மியோ 11ல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து இந்த போக்கோ ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஃபீச்சர்ஸும் அவங்க வந்து எடுக்கல, அதே சமயத்தில் எந்த ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்கல. அப்படியே ஷாமி ஃபோன்ஸில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல் வந்து இன்பில்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கல. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் வெர்ஷன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 237GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரேஜ் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. நீங்கள் வந்து 128GB வேரியன்ட் வாங்கினா கூட உங்களுக்கு பத்தலைனா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஆர்எம் இன்ஃபோ வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஆப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டிஆர்எம் சர்டிஃபிகேஷன் வந்து L1 கொடுத்துருந்தா நம்ம வந்து அமேசான் பிரைம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே 1080p வந்து பார்க்க முடியும். அதே சமயத்தில் மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டியில் போய் பார்க்கலாம் கூகுள் கேமரா வந்து இது காம்பேக்டபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக காம்பேக்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்னாப் டிராகன் சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் போக்கோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி ஆன ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து நிறைய விதமான கஸ்டமர் ராம்ஸ் வந்து போக்கோ F1க்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி போக்கோ X2க்கும் நிறைய விதமான கஸ்டமர் ராம்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எல்லாமே க்ரீனில் இருக்குது. ஸோ திஸ் மீன்ஸ் தட் நமக்கு கூகுள் கேமரா வந்து இதில் நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கேமராக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து டிஆர்எம் இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ டிஆர்எம் இன்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து L1 தான் காட்டுது. ஸோ தியரிட்டிக்கலி பார்த்துட்டு நீங்கள் வந்து அமேசான் பிரைம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 1080p வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தாகணும். அதுதான் நம்மளுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். எனக்கு தெரிஞ்சு நான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஃபீலிங் வந்து. ஆனால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நீங்கள் வச்ச உடனே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. ஸோ வச்சா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஃபோன் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட் ஹேண்டர்ஸ்னால் வந்து தம் ஃபிங்கர் வந்து வச்சிடலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து அந்த ஆள்காட்டி ஃபிங்கர் வந்து நம்ம கண்டிப்பாக வச்சாகணும்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாராவது போக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான ஒரு MIUI இன்டர்ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 2 சூப்பரான அடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. முதல் அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சினிமேட்டிக்கான ஒரு போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து 64 மெகாபிக்சல் கேமரா இருக்கிறதுனால நீங்கள் வந்து 64 மெகாபிக்சல்லே வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிப்பிக்கலாக எல்லா MIUI ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு எதாவது கிடைக்குதோ அதே கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக வந்து இந்த ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஏதோ எக்ஸ்ட்ராவாக vlog மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்டிங் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த vlog மோட் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, ஷார்ட் வீடியோ இருக்குது, வீடியோ மோட் இருக்குது, ஃபோட்டோ மோட் இருக்குது, 64 மெகாபிக்சல் மோட் இருக்குது. எல்லா மோடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில சாம்பிள் ஷாட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள் ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கேமரா வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன் 20,000 rupeesல உள்ள போக்கோ வந்து ஒரு சூப்பரான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வைட் ஆங்கிள் வந்து ஓரளவுக்கு மொக்கையாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த நார்மலான 64 மெகாபிக்சல் கேமரா வந்து கலர் ரீப்ரொடக்ஷனும் செமையாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும் நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் கேமரா வந்து எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பை த பை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த AI மோட் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். HDR வந்து ஆட்டோ மோடில் வந்து வச்சுருந்தோம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து கேமரா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக 20,000 rupeesக்குள்ள ஒரு சூப்பரான கேமரா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரியல்மி X2ஓட போட்டே தான் ஆகணும். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து போக்கோ X2 கேமரா வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பிக்சர்ஸ்லாம் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ் ஆனாலும் செமையாக இருக்குது. அதே
சமயத்தில் நமக்கு வந்து வைட் ஆங்கிள் அந்த லேண்ட்ஸ்கேப் இருந்தால் கூட நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. கலர்ஸை தான் நமக்கு வந்து நெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் வந்து எவ்வளோ நேச்சுரலாக நமக்கு வந்து ஓவர் சேச்சுரேட் பண்ணாமல், கலர்ஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணாமல் நேச்சுரல் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போக்கோ டீமுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். கேமரா வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட் மோட்டில் வந்து நீங்கள் சினிமேட்டிக்காக வந்து எடுக்கலாம். ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன் தெரியல, செல்ஃபி கேமரா தான் எனக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாப்பட்டுச்சு. நான் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணாலும் செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் மொக்கையாப்பட்டுச்சு. ஸோ செல்ஃபி கேமராக்கு ஏதாச்சும் அப்டேட் தராங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம கீக்கிட்டாமிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.